என்ன இந்த மனுஷன் இப்படி எரிஞ்சு விடுறாரு? வயசாயி போச்சு இல்ல, அதான் இப்படி எதுக்கு எடுத்தாலும் கோவம் வருது. நான் துளசி வீட்டுக்கு போறத சிவகாமி பார்க்க கூடாதுன்னு தான் நான் அவன் மேல கோவப்பட்டு பேசினேன். பாவம், அவன் மனசு என்ன பாடுபடுதுன்னு தெரியல. லக்ஷ்மி, ஏய் லக்ஷ்மி, என்ன எதுக்கு என்ன கூப்பிடுற? உன் செருப்ப தைச்சிட்டு வந்துட்டேன். அது சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோ. அப்புறம் விஸ்வா வந்ததுக்கு அப்புறம் சரியா இல்ல அது இதுன்னு சொல்லிட்டு இருப்ப. இந்தா. நல்லாதான் தைச்சிருக்க. அப்போ இந்த செருப்பு தைக்கலையா? இந்த செருப்பா? இதுதான் நல்லா இருக்கே. அப்புறம் எதுக்காக அதை தைக்கணும்? இப்போ இத கட் பண்றேன். நீ எடுத்துட்டு போய் தச்சிட்டு வா. என்ன? ஏய் லக்ஷ்மி, இது பாரு. என்னோட பொறுமைக்கு ஒரு லிமிட் இருக்கு. விஸ்வா சொன்னதுக்காக உன் செருப்பை எடுத்துட்டு போய் தைச்சு கொண்டு வந்து உன்கிட்டயே கொடுத்துட்டேன். இதோட விட்டுரு. இல்ல இல்லனா என்னடி பண்ணுவ? நான் இப்போவே இந்த செருப்பை கட் பண்ணதா போறேன். நீ இதையும் கொண்டு போய் தச்சிட்டு தான் வரணும். இல்ல லக்ஷ்மி, என் பொண்ண மிரட்டுறியா? பார்த்திபா, நீ எதுக்கு இப்போ இங்க வந்த? துளசி, நீ இவளோட செருப்பு தான் கையில எடுத்துட்டு வந்தியா? இத பாருங்க, இந்த வீட்டுக்குள்ளதான் நீங்க வரக்கூடாதுன்னு என் விஸ்வா மாமா சொல்லிருக்காருல்ல. அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க? அடிச்சு பல்லுக்கு நான் உடைச்சிடுவேன். நீ பேசாம இரு. நான் என் பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கேன். இவளோட செருப்பு தானே நீ கையில வச்சிருந்த. உண்மையை சொல்லு துளசி. ஆமா பார்த்திபா, நான் தான் அவ மேல உள்ள கோவத்துல அவ செருப்பை அறுத்துட்டேன். அதுக்குதான் நான் என் கையாலேயே எடுத்துட்டு போய். போய் சொல்லாத துளசி. இந்த கழுத பேசுறது கேட்டு தானே நான் உள்ளே வந்தேன். இன்னொரு செருப்பை பிச்சு வைக்கிறேன், உன்னை போய் தச்சிட்டு வான்னு சொல்லல. இவ எதுக்கு இப்படி பண்றான்னு தெரியல. இவ வேணுட்டே பண்றாளா இல்ல அந்த விஸ்வாசம் சொல்லி கொடுத்து பண்றாளா தெரியலையே. இங்க பாருங்க, என்ன பார்த்து எதுக்கு கழுதன்னு மரியாதை இல்லாம பேசுறீங்க? இதெல்லாம் நல்லா இல்ல சொல்லிட்டேன். கொன்னுடுவேன். யார பார்த்து என்ன பேசுற? என் பொண்ணு கிட்ட செருப்பு கொடுத்து அனுப்புறியா நீ? அவ்வளவுதாண்டி உனக்கு மரியாதை. பார்த்திபா, இப்ப எதுக்கு தேவையில்லாம அவளை அடிச்ச? நீ முதல்ல இங்க இருந்து போ. ஓ பார்த்திபா. இவ யாருமா உன்னை அதிகாரம் பண்றதுக்கு? ஊர் பேர் தெரியாத கழுத என் பொண்ணு வேலை வாங்குற நீ? என் பொண்ணு கிட்ட இனிமேல் மரியாதை குறைவா நடந்துட்டேன்னு தெரிஞ்சது உன் மூஞ்சி முகர எல்லாம் பேத்துரும் ஜாக்கிரதை. ஐயோ பார்த்திபா, என்ன நீ சொல்றத கேளு. முதல்ல இங்க இருந்து போ. நீ விடுமா? இல்ல பார்த்திபா, நான் சொல்றல, யார்ட்ட நீ உன் வேலையை கேட்டறி? உன் அக்கா கம்பெனி களி சுட சாப்பிட்டுட்டு இருக்கா.
தெரியும்ல அதே மாதிரி ஒண்ணு உள்ள தள்ளிடு லட்சுமி. பார்த்திபா நீ இது விடுமா? ஐயோ வேணாம் விடு பார்த்திபா. சொன்னல அவள அப்படியே சும்மா விடுறதா? ஐயோ பார்த்திபா விடு. சொன்ன கேள் விடு பார்த்திபா. துளசி. ஏய் இது பாரு யார் கேக்குது யார் என்ன நினைச்சிட்ட நீ? போ. உன தோடு உரிச்சு தொங்க விடுறோம் பாத்துக்கோ ஜாக்கிரதை. ஐயோ பார்த்திபா ப்ளீஸ் சத்தம் போதும் போடாம எனக்கு தயவு விடு செஞ்சு கொஞ்சம். போ அவள- பார்த்திபா. இங்க பிரச்சனை வேண்டாம் பார்த்திபா. வேண்டாம் உன கஷ்டப்படுத்திட்டு இருக்கா அது பார்த்து சும்மா இருக்க சொல்றீங்க நீ என்ன? ப்ளீஸ் ப்ளீஸ் இல்ல ப்ளீஸ். முடியாது துளசி. போ, ஏய் லட்சுமி பார்த்திபா, போ. அவளதான் சொல்லிட்டு சொல்றத வரேன். கேளு, போ. இனி வேற ஏதாவது பிரச்சனை வந்துட்டு வேற பார்ட்டி பண்ண தானே பாப்பேன். என்னடி ஆள வரவழைச்சு என்னையே அடிக்கிறியா? இருடி மாமா வரட்டும், அவர்கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்றேன்னு பாரு. வேணாம் லக்ஷ்மி, பிரச்சனையெல்லாம் இதோட விட்டுரு. வளர்க்காத, அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். வரட்டும், பிரச்சனை வரட்டும்டி. நான் யாருன்னு உன் அப்பாக்கு காட்ட வேண்டாமா? நான் விட மாட்டேன். என்னவே அடிச்சிட்டாருல்ல, இத நான் சும்மா விட மாட்டேன்டி. ஐயோ, இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இது பார்த்திபன் வேற புதுசா ஒரு பிரச்சனையை எடுத்து விட்டு போயிட்டாரு. விஸ்வா வந்து என்ன சொல்ல போறானோ தெரியல. அவனை வேற சமாளிக்கணுமே. என்ன சிவகாமி என்ன சமையல் இன்னைக்கு? சாப்பிடும்போது தெரியும். நான் குளிச்சிட்டு வரதுக்குள்ள சாப்பாடு ரெடி ஆயிடுமா? அதுக்கெல்லாம் கேரண்டி கொடுக்க முடியாது. ஐயோ கடவுளே, என் சிவகாமிக்கு கோவத்தை மட்டும் கொடுத்துடாத. ஏன்னா கோவம் வந்துருச்சுன்னா என் பொண்டாட்டி முகமே கலை இல்லாம அப்படியே சுருங்கி போய் அவளோட ஒரிஜினல் அழகே போயிடுது. என்ன நான் சொல்றது உனக்கு புரியுதா கடவுளே? எனக்கு ஒன்னும் யார் மேலயும் கோவம் எல்லாம் இல்ல. அதான பார்த்தேன். அழக பத்தி பேசணும்னு என் பொண்டாட்டிக்கு உடனே கோவம் போயிடுமே. என் மேல எந்த கோவம் உனக்கு இல்ல இல்ல? பொண்டாட்டிங்க எல்லாரும் புருஷன் மேல அக்கறையா சில வார்த்தைகள் பேசும்போது அது சில ஆம்பளைங்களுக்கு கோவமா தான் தெரியும். சில ஆம்பளைங்களுக்கு தெரியும், ஆனா எனக்கு தெரியாது. ஏன்னா என் சிவகாமியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவளுக்கு என் மேல கோவமே வராது, அப்படித்தானே? ஆ சொல்லு துளசி. ஏன் சிவகாமி பார்த்திபனை என் வீட்டுக்கு அமுச்சு வச்ச? நானா? நான் அவரை அனுப்பி வைக்கலையே. ஏமா, என்ன விஷயம்? இது பாரு சிவகாமி, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அவ ஃபேமிலியில என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, அவ பெர்மிஷன் இல்லாம அவங்க ஃபேமிலி பிரச்சனையில யாரும் தலையிடக்கூடாது. அது அவ அப்பா அம்மாவா இருந்தாலும் சரி. என்ன நான் சொல்றது புரியுதா? ஆம், அதெல்லாம் சரிதான். இப்போ அங்க என்னதாம்மா நடந்தது? முதல்ல அத நீ சொல்லு. ரோட்ல நான் செருப்பு தைக்க வந்த இடத்துல அது யாரு செருப்புன்னு கேட்டீங்கல்ல, நானும் ஒரு பொய்ய சொல்லி சமாளிச்சேன். ஆனா பார்த்திபன் நானும் லக்ஷ்மியும் பேசுறத கேட்டுட்டு அது லக்ஷ்மியோட செருப்பு தாங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அதனால தேவையில்லாம அவகிட்ட வாக்குவாதம் பண்ணி பெரிய பிரச்சனையே ஆயிடுச்சு. கோவத்துல அவரு லக்ஷ்மிய கை நீட்டி வர அடிச்சிட்டாரு. இதெல்லாம் தேவையா? ஏற்கனவே விஸ்வா என் மேல கடுகடுன்னு இருக்கான். இப்போ இந்த விஷயத்த அவன் கேள்விப்பட்டான்னு வை, அதை வச்சு திரும்பவும் அவன் என்கிட்ட தான் சண்டை போடுவான்.
பாரு சிவகாமி, நீயாவது பார்த்திபன் கிட்ட எடுத்து சொல்லி புரிய வை. இனிமே எனக்கு என்ன நடந்தாலும் சரி, அவர் என் வீட்டுக்கு வந்து எனக்கு சப்போர்ட்டா எதுவுமே பேசக்கூடாது, சரியா? துளசி, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். என்ன இருந்தாலும் அவருக்கு உன் மேல பாசம் அதிகம். அதனாலதான் உனக்கு ஏதாவது ஒரு அவமானம் வந்தா அதை அவரால தாங்கிக்க முடியறதில்ல. அவர் என்ன மிஷினா? அவரும் மனுஷன் தானே துளசி. அது எனக்கு புரியுது சிவகாமி. அதனாலதான் அவரை நான் இந்த வீட்டுக்கு வர வேண்டான்னு சொல்றேன். அவர் இங்க வந்து இங்க நடக்கிற பிரச்சனைய பாக்கும்போது தானே அவருக்கு கோவம் வருது, மனசும் கஷ்டமாகுது. பார்க்கலன்னா அப்படி எதுவும் வராதில்ல, அதுக்குதான் நான் அப்படி சொல்றேன். அதுக்காக நாங்க உன்னை பார்க்க வரவே கூடாதுன்னு சொல்றியா துளசி? நான் அப்படி சொல்ல வரல சிவகாமி. உங்களுக்கு என்ன பார்க்கணும்னு தோணுச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நானே உங்களை வந்து பார்க்கறேன். நம்ம 2 பேர் வீடும் பக்கத்து பக்கத்துல தானே இருக்கு. சரிம்மா, இனிமே நீ சொல்றபடியே நாங்க நடந்துக்கிறோம். இது பாரு சிவகாமி, உன் மனச காயப்படுத்தணும்னு நான் இத சொல்லல. இந்த லக்ஷ்மி இருக்காளே, அவ எனக்கும் விஸ்வாவுக்கும் அடிக்கடி சண்டை மூட்டி விட்டுட்டே இருக்கா. அவளை பொறுத்த வரைக்கும் நானும் விஸ்வாவும் ஒண்ணு சேரவே கூடாது, அதான் அவளோட ஆசை. அந்த ஆசைக்கு நம்ம இடம் கொடுத்துடவே கூடாது சிவகாமி. அதனாலதான் நான் ரொம்ப பொறுமையா இருக்கேன். உன் கஷ்டம் எனக்கு புரியுது துளசி. இனிமே உங்க அப்பா அந்த வீட்டுக்கு வராம நான் பாத்துக்கிறேன், சரியா? சரி சிவகாமி, நான் அப்புறமா கால் பண்றேன். பாய். துளசியை பார்க்கத்தான் ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு என்கிட்ட போய் சொல்லிட்டு போனீங்களா? எதுக்குங்க தேவையில்லாம அந்த லட்சுமியை போட்டு அடிச்சீங்க? நீ சும்மா இரு சிவகாமி. அந்த லட்சுமி ரொம்ப திமிரா பேசுறா. அவ பேசுறத பார்த்துன்னு வை, நீயே 4 சாத்து சாத்துவ. அவளாலதான் நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையில நிம்மதியே இல்லாம போயிடுச்சு. அவளை அடிச்சதோட விட்டுருக்க கூடாது, கழுத்து பிடிச்சு அவளை வெளியில தள்ளி இருக்கணும். அப்பதான் நம்ம பிள்ளைங்க சந்தோஷமா வாழ முடியும். உங்க கோவம் எனக்கு புரியுதுங்க. நாம நம்ம பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும்னு பாக்குறோம். ஆனா இந்த நேரத்துல நீங்க கோவப்படுறது சரியில்லைங்க. பைரவி அன்னைக்கு குணமாகி அவங்க விஸ்வா கிட்ட உண்மையை சொல்ற வரைக்கும் நாம கொஞ்சம் பொறுமையா இருந்துதாங்க ஆகணும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, நாம அந்த லக்ஷ்மி கிட்ட பக்குவமா தாங்க பேசணும். அவகிட்ட எல்லாம் என்னால பக்குவமா பேச முடியாது. என்னன்னா நீ போய் பேசிக்கோ. நான் போய் அவகிட்ட பேச தாங்க போறேன். ஏன்னா இப்ப அவளோட பேச்சை தான் விஸ்வா கேக்குறான். நம்ம துளசிக்காக நான் அவகிட்ட பேசி நீங்க அவளை அடிச்சதுக்காக நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வரேன். அப்பதான் இந்த விஷயத்த அவ விஸ்வா கிட்ட சொல்ல மாட்டா. சிவகாமி, நீ எதுக்கு அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்? இது பாரு சிவகாமி, நீ பண்றது கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். என்னங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நம்ம யாருக்காக மன்னிப்பு கேக்குறோம்? நம்ம துளசிக்காக, நம்ம விஸ்வாக்காக தானே மன்னிப்பு கேக்குறோம். இதுல நம்ம ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டோங்க. இருங்க, நான் வந்துடுறேன். துளசி, துளசி, சிவகாமி, நீ எதுக்கு இங்க வந்த? நீ போன் பண்றப்போ உன் அப்பாவும் கூட தான் இருந்தாரு துளசி. என்ன இருந்தாலும் அவர் லக்ஷ்மியை கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது. அதான் அவளை பார்த்து ஒரு வார்த்தை பேசிட்டு போலான்னு வந்தேன். நீ போய் கொஞ்சம் லக்ஷ்மியை கூப்பிடு துளசி. சிவகாமி, நீ லக்ஷ்மி கிட்ட பேசி என்ன ஆக போகுது? நடந்தது நடந்து போச்சு, விடு சிவகாமி. நீ முதல்ல இங்க இருந்து போ. இல்ல துளசி, நான் லக்ஷ்மி கிட்ட பேசி உன் அப்பா பண்ணது தப்புன்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்திட்டு போறேன். விஸ்வா வீட்ல இருக்கானா இல்லையா? விஸ்வா வீட்ல இல்ல சிவகாமி, வெளிய போயிருக்கான். அதனாலதான் நான் சொல்றேன், நீ இங்க இருந்து போ சிவகாமி. அவன் இங்க வந்துட்டான்னா அப்புறம் உன்னதான் மரியாதை இல்லாம பேசுவான். அதுக்காக தான் சொல்றேன், நீ முதல்ல கிளம்பு. வாங்க அத்தை.
என்ன துளசி, முதல்ல அடிக்கிறதுக்கு ஒரு ஆளை வர வச்ச, இப்போ ஆறுதல் சொல்றதுக்கு இன்னொரு ஆளை வர சொல்லிருக்கியா? ம்? இத பாரு லக்ஷ்மி, துளசி மேல எந்த தப்பும் இல்ல. அவ யாரையும் இங்க வர சொல்லல. அவளோட அப்பாதான் துளசி கடைக்கு போகும்போது பாத்துட்டாரு. என்ன இருந்தாலும் பாசமா வளர்த்த பொண்ணு இல்லையா? அதான் அவ கையில பிஞ்சு பொண்ணு செருப்ப பார்த்ததும் கோவம் வந்துடுச்சு. நீ எதையும் மனசுல வச்சுக்காதம்மா, எல்லாத்தையும் மறந்துரு. எப்படி அத மறக்க முடியும்? அவர்தான் என்ன பார்த்து ஊர் பேர் தெரியாத கழுதைன்னு சொன்னாரு. ஏன் அப்படி பேசுறீங்கன்னு நான் கேட்டதுக்கு என்ன கை நீட்டி அடிச்சிட்டாரு. அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? உங்க பொண்ணுதான் என் செருப்ப வேணும்னே அறுத்துட்டா. அதுக்கு அவளை தச்சிட்டு வான்னு மாமா சொன்னாரு. நியாயமா பார்த்தா உங்க புருஷன் என் மாமா கிட்டதான் ஏன் என் பொண்ணு செருப்பு தைக்க அனுப்புனேன்னு கேட்டு சத்தம் போட்டிருக்கணும். அதை விட்டுட்டு என்ன எப்படி அவர் அடிக்கலாம்? அவர் உன்னை அடிச்சது தப்புதான் லக்ஷ்மி. அவருக்கு நீயும் ஒரு பொண்ணு மாதிரிதாம்மா. பொண்ணு தப்பு பண்ணா ஒரு அப்பா கண்டிக்கிறது இல்லையா? அந்த மாதிரி இதையும் எடுத்துக்கோமா. ச்சே, நான் எதுக்கு அவரை போய் அப்பாவா நினைக்கணும்? முதல்ல அவர் ஒரு மனுஷனே இல்ல. ஒரு பொண்ணு கிட்ட எப்படி நடந்துக்கணும்னே அவருக்கு தெரியல. ஏதோ ரவுடி ஆட்டோ முரட்டுத்தனமா நடந்துக்கிறாரு. ஏய் லக்ஷ்மி, ஏன் பார்த்திபனை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? அவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை நீ பாத்துக்கவே முடியாது. அவரை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எல்லாம் தகுதியே கிடையாது. வாயை மூடிட்டு இரு. இல்ல சரி சரி, நான் வந்துட்டு கால் பண்றேன். யா. ஏய் லக்ஷ்மி, நீ எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? இவங்க எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க? மாமா, இந்த குடும்பமே சேர்ந்து வந்து என்ன மிரட்டுறாங்க மாமா. மிரட்டுறாங்களா? ஏன், என்ன ஆச்சு? விஸ்வா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. ஒண்ணும் இல்லனா அப்ப அவ எதுக்கு அழணும்? லக்ஷ்மி, நீ சொல்லு, இங்க என்ன நடந்துச்சு? மாமா, நீங்க தானே மாமா என் செருப்பை எடுத்துட்டு போய் தைச்சிட்டு வந்து துளசி கிட்ட சொன்னீங்க. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அந்த செருப்ப நான் தான் தைக்க சொன்னேன்னு இந்த துளசி அவ அப்பா பார்த்திபன் கிட்ட போய் சொல்லியிருக்கா. அவர் கோவப்பட்டு என்ன வந்து அடி அடின்னு அடிச்சிட்டாரு மாமா.